இன்னைக்கு இன்ஸ்டாவை துறக்க முடியலைங்க. அப்புறம் அவ்வளோ ஒரு லவ் கொட்டி தமிழக மக்கள் ஆக்சுவலா உண்மையாவே முடிஞ்சா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கமலா தியேட்டர்ல இருந்தீங்கன்னா அந்த மயிலிறக சாங் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அதோட கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. சார் நீங்க நைட் ஷூட் வேற இருக்கு சார். இல்ல நைட் ஷூட் அது அடுத்த படம். நீங்க நைட் ஷூட் பண்ணீங்க, அது அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த சந்தோஷத்தை நீங்க திருப்பி அடைய முடியாது. இக்னேஷன் சார்ல இருந்து ஆரம்பிப்போம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம் உண்டு. அந்த பிரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சார் எங்க இருக்கீங்க சார் அப்படின்னாரு. நான் அந்த ஹைதராபாத் சரிபோதா சார் ஷூட்டிங்ல இருக்கேன் சார். நாளைக்கு கிளம்பி மலேசியா வந்துட முடியுமா? ஏன் சார் இந்த ஷூட்டிங் நீங்க முடிஞ்சது சார், பட் நான் சென்னை போகணும் சார். இல்ல நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப நான் பெரிய பொருட்செலவுல படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க ஏர் ஏஷியான்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இப்ப நான் செட்டா போடணும்னா அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா இல்லாட்டி ஒரு 7 கோடி ரூபாய் கிட்ட ஆகும். நீங்க வந்தீங்கன்னா அந்த சீனை நான் எல்ஐசி ஆபீஸ் மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதுல ஒரு போர்ஷனை நான் இதுல எடுத்துக்குவேன். முடிஞ்சா வாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏர்போர்ட்ல ஓடுவேன். அதுக்கப்புறம் கட் பண்ணா ஜம்ப் கட் பண்ணுவாங்கன்னா ஓடிட்டு இருப்பேன். பிளைட்ல முடிச்ச உடனே அங்க போய் உட்கார்ந்து மீசை எடுத்துடலாமா சார் அப்படின்னாரு. சார் பல படத்துக்கு கண்டினியூ போட்டு சார் இப்போ சரிபடா சார் மீசை தான் சார். கொஞ்சம் அதை குறைச்சு காட்டு. இதெல்லாம் ராத்திரி எத்தனை மணிக்கு போகுதுன்னா, பிரதீப் சாரோட ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரி ஒரு 11:30 மலேசியா டைம். அதனால கொஞ்சம் மீசை கொஞ்சம் குறைச்சிட்டு இது ஓகே ஆகுது. ஓகே பட் முழுக்க எடுத்துட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லா ஷேப் பண்ண இப்பதான் நியூ இயர் சொல்லி பார்க்க முடியுது அப்படின்னு இப்படி சொல்லி ஆரம்பிப்பாரு. சரி, அது மாதிரி திடீர்னு இன்னொரு நாள் போன் அடிப்பாரு. இப்போ எங்க ஒரு 20ஆம் தேதியில இருந்து டேட் கிடைக்குமா அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி கேட்பாரு. ஏன் சார்? இல்ல சார், பல படம் லாக்ல இருக்கு சார். இப்போ யாரு டேட்டையும் வாங்க முடியாது சார். நான் அதிகபட்சம் என்னோட படம் ஆனா நான் கேன்சல் பண்ணலாம், மற்றது எதுவுமே தொட முடியாது சார். இல்ல பிரதீப் சார் அப்ப இந்த டிராகன் ஒரு படம், அது சார் இது டூடுன்னு ஒரு படம் போறாரு. அதனால அதுக்குள்ள முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் அந்த செட்டு போட்டுறேன் சார். என்னை கேட்காம செட்டு போடாதீங்க சார், நான் வரமாட்டேன்னு ஒரு பிரச்சனை ஆயிடும். அது பரவாயில்ல சார், என்ன எனக்கு கொஞ்சம் ஒரு 50 லட்சம் ரூபாய் வேஸ்ட் ஆகும், ஆயிட்டு போட்டு அப்புறம் திருப்பியும் மனசு கேட்காது. சரி, படம் இப்படி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரிலீஸ் டேட்டு தள்ளி போய் 3 ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப எப்படி அவருடைய அன்பு தொல்லை எப்படி இருக்குன்னா, சார் என்ன சார் பண்ணிருக்கீங்க? நான் நைட்டு பூரா ஷூட் பண்ணிட்டு 2:11 மணிக்கு எந்திக்கிறேன். ஹலோ சார், என்ன சார் அப்படின்னு. அப்ப நீங்க தூங்கி எந்திரிச்சிருக்க. சாரி, இது சொல்லும்போது 2:20. அப்ப நீங்க தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. ஆமா சார். முடிஞ்சா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கமலா தியேட்டர்ல இருந்தீங்கன்னா அந்த மயிலிறக சாங் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அதோட கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. சார் நீங்க நைட் ஷூட் வேற இருக்கு சார். இல்ல நைட் ஷூட் அது அடுத்த படம். நீங்க நைட் ஷூட் பண்ணீங்க, அது அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த சந்தோஷத்தை நீங்க திருப்பி அடைய முடியாது. இப்படி எல்லாம் ஒரு ஒரு ஸ்வீட்டான ஒரு சுகமான சுமைதான் எங்க விக்கி சார். பட் இவ்வளவு சுமைகளை சுமந்தாலும், இவ்வளவு வழிகளை கடந்தாலும் எங்களுக்கு மட்டும் அவர் வழி கொடுக்கல. அவரும் பல வழிகளை தாண்டி, பல பெயின்களை தாண்டி அதை ஸ்வீட்டா எடுத்துக்குவார். அதாவது என்ன எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். இதுல ஒரு தரமான படைப்பா இருக்கணும், இது ஒரு தரமான அவுட்புட் வரணும். அந்த தரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதனுடைய கதை வடிவமாகட்டும், கான்செப்ட் ஆகட்டும். ஏன்னா 2014 சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு அதை ஏதோ ஒரு விஷுவலை கொடுத்து அதை வச்சு படம் எடுத்துட்டு
இதுவும் 2040 நமக்கே கொஞ்சம் மூஞ்சி சுனிக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படி இல்லாம வா என்னடா விஷுவல், வா என்னடா சவுண்ட், என்னடா சவுண்ட் டிசைனிங், என்னடா காஸ்டியூம்ஸ், என்னடா நடிப்பு, அதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப அது வந்து சில நேரம் கிராமர் மீறி இருக்கும். கிராமரோட சேர்த்து பார்த்தோம்னா சில படங்கள் நமக்கு வந்து இந்த கான்டெம்பரரியா ஒரு 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 பண்ணும் பொழுது அந்த ரெகுலர் ஃபார்மேட்ல இருக்கவங்களுக்கு வந்து புரியுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஆடியன்ஸ்ட பாத்தீங்கன்னா பட்டு பத்திக்கும். அதனாலதான் அது வந்து எப்பொழுதுமே அந்த அந்த தியேட்டர்ல போய் மக்களோட பார்க்கும்போது அதுல இருந்தா சந்தோஷம் எவ்ரி அதாவது எனக்கு எங்கெங்க இருந்தோ மெசேஜ் வரும். மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, அப்புறம் டொரண்டோல இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அது ரொம்ப நாள் ரேடார் தள்ளி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வருவாங்க. ஐயோ பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிடா எல்லைக்கு ஹிட்ரா அப்படின்னு சொல்லி தியேட்டர்ஸ் நம்ம ஜெகன் சார் சொன்ன மாதிரி எல்லா தியேட்டர்ஸ்க்கு போகும்போது ஒரு ரெஸ்பான்ஸ். அதாவது பிரதீப் சாருக்கு வந்து ஒரு இறைவனுடைய பிளஸிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலா அவருடைய அதாவது இந்த ஆடியோ ரிலீஸ்ல எனக்கு சொல்லியிருந்தார் சார். வந்து இந்த நான் ஹயாத்துக்கு ஒரு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தது எஸ் ஜே சூர்யா சாரை பார்க்கறதாதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு 100 கோடி பிசினஸுக்கு உண்டான ஒரு ஹீரோவா இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய இறைவனுடைய சப்போர்ட் தான். ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார். அவரும் சொன்னார் he was very kind enough to say that. அது எனக்கே ஞாபகம் இல்லை. பட் ஆனா நான் மனசுல பட்டதை சொல்லுவேன். நான் யாரா இருந்தாலும் என் மனசுல பட்டதை சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னாங்க. அப்போ வந்து அது எனக்கு இந்த கரெக்ஷன் வேணும்னு பண்ணி கொண்டு வந்தேன். இல்ல இந்த இன்னொரு கரெக்ஷன் வேணுங்க அதையும் பண்றேன் சார். அப்புறம் ஒரு விஷயம் பொறுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் போய்கிட்டு இருக்கேன். நான் வேணும்னு சொல்லி நீங்க வந்து பல மாற்றங்கள் பண்ணி உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அதனால இந்த படத்துல நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க யாரையும் வச்சு நல்லா படம் எடுத்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி மனசுல பட்டதை நான் சொல்லி அந்த படம் மிகப்பெரிய ஹிட். அப்படி ஒரு அந்த படம் நபர் வந்து ஸோ நான் செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணியிருந்தா அதுக்குள்ள 2 கரெக்ஷன் சொல்லி வந்தா டேரக்டர்லாம் சொன்னது செய்யறாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள நான் போயிருக்க முடியும். எனக்கு என்னுடைய சென்சிபிலிட்டி ஏரியால சில விஷயங்கள் இருந்ததுனால அதை மட்டும் சொல்லி படம் பெரிய ஹிட் ஆகும். அந்த மாடு சீனை கூட நான் சொன்னேன், எப்படி பண்ணிருந்தீங்க சார் அப்படின்னு சொல்லிதான். அது எப்படி சார் ஒரு மாடையும் ஒரு ஒரு கிளவி வச்சுட்டு பெரிய ஒரு எமோஷனை கிரியேட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஆரிஜினல் அப்போ சாரி அதான் அப்போ வந்து அதே மாதிரி இந்த பிரதீப் சாரை நான் மீட் பண்ண சொல்லியிருக்கேன். அவர் நடிச்சுக்காரு பார்த்துருக்கேன். அவர் சொல்லுங்க சார் நீங்க இப்ப நல்லா நடிக்கிறீங்க சார், நீங்க சூப்பரா நீங்களே நடிக்கலாமே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் அதை கூட ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க மாஸ்டர் லொகேஷனுக்கு வந்து எனக்கு மைண்ட்ல ஞாபகம், பட் அந்த இதை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் அப்படி சொல்லி நடந்த ஒரு 7 வருடத்திற்குள் ஒரு மனிதன் 0 to ஹீரோ ஆகலான்னா அப்ப வந்து கடவுள் எவ்வளவு பெரிய அனுபவத்தை really I wish you a very great success sir. விக்னேஸ்வரன் சார் இந்த படத்துல மற்ற படங்களை விட இந்த படத்தை அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அழகான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யூ லுக் த பெஸ்ட் இன் யுவர் கேரியர் சோ ஃபார். இதை விட இன்னும் நல்ல லுக்குகள்லாம் வரணும், நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரணும். ஐ ரியலி விஷ் யூ ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஓகே, அது மாதிரி ஒரு அழகான லுக்கு, நல்ல போட்டோகிராஃபி ரவிவர்மன் சார், அந்த போட்டோ, அந்த லைட்டிங், இதுல எல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு somewhere I felt ஒரு நல்ல ஒரு நம்ம ஒரு ஹிந்தி ஹீரோ அந்த இதெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஹிந்தி ஹீரோன்றதுனால அப்படின்னு சொல்ல அது என்ன சொல்லுவாருன்னா ஒரு தரமான ஒரு லுக்கில் அவங்க வந்து ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு விக்கி சார். அது வந்து அது ஒரு நல்ல உங்களுக்கு நீங்க அதை உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப சட்டிலா இந்த கேரக்டர் வைபு வாசுவா அதை வந்து கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப நல்லா கரெக்டா. நான் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன் எங்க ஃபேமிலி. அப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நாளைக்கு நான் படத்துக்கு போறேன், பாப்பா வந்து கூட்டு போகணும்னு சொல்லிச்சு. இது வந்து ஃப்ரைடே, ஓகே சாட்டர்டே. இந்த நாளைக்கு ஃப்ரைடே பார்த்துட்டு நான் மறுநாள் போறேன். சாட்டர்டே சொல்றாங்க
நாங்க நாளைக்கு போறோம், சண்டே போறது வச்சிருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, அவங்க பாப்பா என்ன படிக்கிறாங்க சார்? 4th ஸ்டாண்டர்ட் அப்படின்னாரு. ஸோ குட்டீஸை பூரா நீங்க நல்லா பிடிச்சி வச்சிருக்கீங்க. அது மாதிரி ஸோ எல்லாரும் இப்போ ஒரு 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 பக்கத்து பிளாக்ல இருந்து ஒருத்தர் வந்து நாளைக்கு போறேன்ற டொரண்டோல இருந்து மெசேஜ் வருது, அங்க இருந்து வருது, இது வருது, அது வருது. எல்லாமே வந்து ஒரு அருமையான ரீச். இந்த படம் வந்து ஒரு அருமையான ரீச். தியேட்டர்ல உட்காந்து பார்க்கணுங்க. இதோட சந்தோஷம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரி சீனுக்குள்ள கிளாப்ஸ் வந்து ரொம்ப ரேரான படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் இந்த படத்துக்கும் அது கிடைச்சிருக்கு. அது வந்து மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. உண்மையாவே அதை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் சொல்றது எந்த பொய்யும் உங்களுக்கே தெரியும். நம்ம படம் அப்படின்றனால எடுத்து பேசுறது அப்படிலாம் நம்மளுக்கு கிடையாது. என்ன நடக்குதோ அதை சொல்றோம். அது வந்து அந்த அனிருத் சாங்ஸ், அப்புறம் அவர் வந்து அந்த தீமா சாங்கும் எனக்கென யாரும் இல்லைன்னு போதுங்க. ஒரு லவ் காதல் கதைனாலே ஒரு லவ் அண்ட் பெயின் சம்பந்தப்பட்டதான் காதல். அந்த லவ்வுக்கு தீமா சாங்கும் அந்த பெயினுக்கு வந்து எனக்கென யாரும் இல்லையே சாங்கும் போட்டா அந்த 2 சாங்கும் கொடுக்குற ஒரு பரவசம். அது பரவசம் சொல்லணும். ஒரு பரவசமும் ஒரு வார்ம்த் ஃபீலிங். அந்த அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த அந்த சாங், அந்த பூக்கள், ஓ சூப்பர். நல்லா அந்த அவங்க செல்ஃபி, தமிழ் செல்ஃபி நல்லா பேசினாங்க. ரொம்ப சூப்பர். அதெல்லாம் இது எல்லாத்துக்குமே ஒரு அழகிய, இவ்வளவு சாங்குக்கும் இவ்வளவு ஒரு காதலுக்கும் ஒரு அழகிய முகங்கள் தேவை. அந்த அழகிய முகங்களாக கிருத்தி ஷெட்டியும் கௌரியும் அதை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிருத்தி ஷெட்டி வந்து அவங்க தமிழ் செல்ஃபி சொன்ன மாதிரி நல்ல டான்சர். அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு நல்லா பேசுறீங்க, தமிழ் பேசுறீங்க. பட் உங்களுக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு நீங்க எடுத்து பேசுற விதம்ன்றது, அந்த ஸ்டேஜை கையாண்டு பேசுற விதம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷம். உங்களுக்கு நல்ல வெற்றி அமைஞ்சிருக்கு. இந்த வெற்றி உங்களுக்கும் தொடர்ந்து நான் விருப்பப்படுறேன். அண்ட் 96ல பெரிய பேர் எடுத்த கௌரி வந்து இன்னைக்கு வந்து திருப்பியும் இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அந்த இவங்க சீன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, அந்த போய் அவர் வந்து பிரதீப் சார் வந்து வாடி வாடி வா கிஸ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, என்ன புரியுது இல்ல, முடியல இல்ல, இப்ப புரியுதா உனக்கு, இது லவ் இல்ல, நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் இருக்கிற ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு அழகிய கோட்டை. ரொம்ப அருமை. ரொம்ப நெஞ்ச நமைச்சுக்கிட்டெல்லாம் சீன்கள் சொல்லாம, பட் நெஞ்ச அதாவது ரொம்ப வரட்டி போட்டு தேய்ச்சு சொரிஞ்சு வச்சிடாம ரொம்ப அழகா அப்படி பிரீஸியா சொல்லிட்டு போன விதம் வந்து இந்த படத்துல ரொம்ப புதுசா இருந்தது. ஒரு அழகிய வெற்றி, ஒரு தரமான வெற்றி. அதுக்கு ப்ரூஃப் வந்து எந்த தியேட்டருக்கு போனாலும் நண்பனா விக்னேஸ்வர் சார் நினைக்கிறதுன்னா, அவர் வந்து ஒரு அவரு அவரு எனக்கு நல்ல நண்பர், பழகினாங்க காலங்கள். இப்ப நான் இல்லாட்டி இவ்வளவு உரிமையா வந்து 2:30 மணிக்கு வான்னு சொல்லி கமலா தேட்டர்ல வந்து 2:30 மணிக்கு டான்ஸ் ஆடு 2 மணிக்கு தூக்கி அடிச்சு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நண்பர். கண்டிப்பா அதுல வந்து அதுல எனக்கு என்ன, அது வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விக்னேஸ்வரன் அப்படின்னு போட்டோம்னே ஹோல் தியேட்டர் எரப்ட் ஆச்சு. அது வந்து எனக்கு கேட்கறது வந்து ஒரு மரியாதையான இடத்திற்கு நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு மரியாதையான தன் தொழிலில் ஒரு மரியாதையான ஒரு தரமான இடத்தை எட்டி இருக்கிறார் அப்படின்றது அது நமக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கும் நயன்தாரா மேடமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சீமான் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி காதல் காப்பீட்டு கழகத்தினுடைய ஆப்போசிட் போல் அண்ணன் என்ன பேசினாலும் என்னடா தம்பியே இருப்பாரு. ரொம்ப உண்மையா இருக்கும், ரொம்ப இயல்பா இருக்கும். நான் கூட அந்த இங்கிலீஷ்ல தனித்து வெந்தூரை காப்பாக்கி கொள்ள வேறு செய்வா புரியுது கலைஞர் அண்ணன் கலைஞர் அப்படியே தெரியுது வந்து தியேட்டர்ல பெரிய பிளாஸ்ட் ஆக போகுதுரா அப்படின்னு சூப்பரா பண்ணாரு. அவருடைய அந்த தன் மனதில் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய மாறாத பற்றும், அந்த அந்த நல்ல வாழ்க்கை மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசமும் அவரோட நேசமும் அந்த படத்துல அது அழகா கன்வே ஆச்சு.
அது ரொம்ப அதுதான் சோல் ஆஃப் த ஃபிலிம். ஆக்சுவலா இப்படி வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு படம். அது வந்து விக்னேஸ்வரன் சார் ஒரு விஷயம் தான் கூட நான் ஒரு இன்டர்வியூ பேசிட்டு சொன்னாரு. அது மாதிரி அந்த சயின்ஸ் இவால்வ் ஆகும் பொழுது இந்த மாடர்ன் விஷயங்களை நம்ம இழக்காம இருக்க முடியாது. பட் அதை யூஸ் பண்ணிக்கணும், அதுல நம்மளை இழந்துடாம இருக்கணும்ன்றதான் இந்த படத்தினுடைய அருமையான தத்துவம். ஐ என்ஜாய் தி பெஸ்ட். நான் எல்லா சீனையும் நான் என்ஜாய் பண்ணேன். நான் அவரோட நிறைய சண்டை போடுவேன். என்ன சார் எனக்கு வந்து எனக்கு வந்து 100 மூட்டை தூக்குறது 10 மூட்டை தூக்குறது சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு 5 மூட்டை தான் தூக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து எப்பொழுதுமே அவரோட சண்டை போட்டுருவேன். பட் வாட் எவர் எனக்கு வந்து அவர் சொன்னார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, எனக்கு பாரு மாநாடுல எல்லாம் எனக்கு வந்து வந்தா சுத்தா சத்தா இருக்கு மாதிரி எல்லாம் டயலாக் கொடுத்தாங்க, எவ்வளவு நல்லா ரீச் ஆயிடுச்சு. அது சார் உங்களுக்கு அதை விட ஒரு வச்சிருக்கேன் சார் ஒரு விஷயம் பொருங்க அப்படின்னாரு. அது என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவை துறக்க முடியலைங்க. அவ்வளோ ஒரு லவ் கொட்டி தமிழக மக்கள் ஆக்சுவலா உண்மையாவே நான் வந்து இந்த பிரஸ் மீட்ல மூலமா நான் இந்த எல்லைக்கேனுடைய வெற்றியோட நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய உழைப்புக்கு மக்கள் கொடுக்குற அன்பு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த தியேட்டர்ல பார்த்துட்டு அது என்னங்க என்ன ரெஸ்பான்ஸ், என்ன ஒரு சந்தோஷம். அது எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்மளுக்கு இறைவன் கொடுத்த இந்த ஒரு 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 நம்மளை செய்யும் பொழுது அது மக்களை இவ்வளவு சந்தோஷப்படுத்தும் போது that is the highest pressure I am getting in the world. Really, thank you so much. And நல்ல ஒரு வெற்றியை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த டீம் சார்பாக பிரஸ் சார்பாகவும் நீங்களும் எப்பொழுதுமே இந்த படத்தை வந்து எங்களுக்காக நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது பாராட்டி, தவறுகள் செய்தால் தட்டி கேட்டும் எங்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் மனமார்ந்த நன்றி.